கேம்ப் ஃபயர் பக்கத்துல சிரிப்பும் சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகும்போது விக்ரம்க்கு வந்த அந்த ஒரு ஃபோன் கால் எல்லாமே மாத்திடுச்சு. எதுவும் சொல்லாம லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன விக்ரம் ஃபாரஸ்ட் சைடு ஹோட்டல் பக்கம் நடந்து போறான். அவன் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவன் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை மறைச்சிடுற மாதிரி இருக்கு. அவன் ரூம்குள்ள போய் கதவை மூடுற சத்தம் கேம்ப் ஃபயர் சவுண்டை விட லவுடா கேக்குது. ஆனா வெளியில இருக்கிற நண்பர்கள் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க. ராகேஷ் ஃபன் கண்டினியூ பண்ண ட்ரை பண்றான். மனோஜ் இரிட்டேஷன்ல கமெண்ட் பண்றான். கெவின்க்கு மட்டும் மனசு சரியில்லை. ஃபாரஸ்ட் ரொம்ப அமைதியா இருக்கு. அப்பப்போ காத்து சத்தம் மட்டும்தான். டைம் போகுது, கேம்ப் ஃபயர் லோ ஆகுது. ஆனா விக்ரம் திரும்ப வரல. இந்த சைலன்ஸ் சுனிலுக்கு ரொம்ப சரியில்லைன்னு ஃபீல் ஆகுது. சுனில் உடனே விக்ரம் ரூம்க்கு போய் பார்க்க போனான். அவன் விக்ரம் ரூம் கிட்ட போய் நாக் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் இல்ல. கதவை ஓபன் பண்ணினா ரூம் எம்டி. பெட் அன்டச்ட். பேக் இருக்கு, சார்ஜர் பிளக்ல இருக்கு. ஆனா ஃபோன் காணோம். அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. வந்து பார்த்தா விக்ரம் காணோன்னு. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஷாக்ல நிக்கிறாங்க. இது வாலண்டரியா போகிற மாதிரி இல்லைன்னு சுனில் புரிஞ்சுக்கிறான். டார்ச் எடுத்து ஹோட்டல் சரௌண்டிங்ஸ்ல தேடுறாங்க. ஃபாரஸ்ட் ட்ரெயில் பக்கம் போகும்போது ஃபாக் திக்கா இருக்கு. சவுண்ட் எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா எக்கோ ஆகுது. கெவின் பயத்துல ஆல்மோஸ்ட் அழுது விடுறான். மனோஜ் கோவத்துல பேசுறான். ராகேஷ் சைலன்ஸ்ல மறைஞ்சிடுறான். டார்க் ஆகிற நேரம் சர்ச் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக சுனில் முடிவெடுக்கிறான். ஆனா எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி மட்டும்தான், விக்ரம் எங்க? ஹோட்டலுக்குள்ள திரும்ப வந்து எல்லாரும் அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது சடனா விக்ரம் பேக்குள்ள இருந்து ஃபோன் வைப்ரேஷன் சத்தம் வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு நினைச்ச ஃபோன்ல அன்னோன் நம்பர் ஃபிளாஷ் ஆகுது. அந்த வைப்ரேஷனோட கூட ஒரு உண்மை மெல்ல மெல்ல வெளியே வரப்போகுது. சாப்டர் 3 கமிங் சூன்.